அனைவருக்கும் வணக்கம் and a very happy Wednesday. Tech news start பண்றதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழ இருக்கிற ரெட் பட்டனை பிரஸ் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கங்க. ஆல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க so that நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இந்த நோட்டோட இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னன்னு பார்த்தலாம். டெக் நியூஸ் நம்பர் 290 ல இன்னைக்கும் Paytm கான்டெஸ்ட் இருக்கு. தவறாம பார்ட்டிசிபேட் பண்ணிக்கங்க. டீடைல்ஸ் எப்பவும் மாதிரி உங்களுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். செக் பண்ணிக்கலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க முதல் முறையா பார்க்கறதா இருந்தா என் பேரு வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்னைக்கு முதல்ல பார்க்க போகிற டெக் அப்டேட் பாப்புலர் ஷார்ட் வீடியோ ஆப் டிக்டாக். இந்த ஆப்பை வந்து யூஎஸில் இருக்கக்கூடிய ஏதாவது கம்பெனிக்கு வந்து 90 டேஸ்க்குள்ளே சேல் பண்ணலைன்னா யூஎஸில் இந்த ஆப்பை பேன் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இதனால் நிறைய யூஎஸ் கம்பெனிஸ் வந்து டிக்டாக்கை அக்வயர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. முதல்ல மைக்ரோசாஃப்ட், இப்போ வந்து இந்த லைனப்பில் ஆரக்கலும் இன்க்ளூட் ஆயிருக்கு. ஆரக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ரொம்பவே பாப்புலரான ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. இவங்க வந்து டிக்டாக்கை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் வந்து டிக்டாக் வந்து யூஎஸில் இருக்கக்கூடிய அக்வைசேஷன் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் ஆரக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, யூஎஸ், கனடா இந்த 4 கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய டிக்டாக் பிஸ்னஸை வந்து வாங்குற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் 90 டேஸ்க்குள்ளே டிக்டாக்கை யார் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு. அடுத்த அப்டேட் ரிலையன்ஸ் ஜியோடைய யூபிஐ பேமெண்ட் சர்வீஸ் ஜியோபே கூடிய விரைவில் லான்ச் ஆக போகிறதா தெரியுது. இப்போ வந்து இது டெஸ்டிங் ஃபேஸில் நிறைய யூசர்ஸ்க்கு வந்து ஆகஸ்ட் 15லேருந்து ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் எல்லா ஜியோ ஃபோன் யூசர்ஸ்க்கும் அவங்களுடைய யூபிஐ பேமெண்ட் சர்வீஸ் வந்து லான்ச் பண்ணிடலாம். இந்த யூபிஐ பேமெண்ட் சர்வீஸ் ஜியோபே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய எல்லா யூபிஐ மாதிரி இதுலேயும் வந்து உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது. அதாவது ஆட் பேங்க், ஸ்கேன் அண்ட் பே த்ரூ விபிஐ, டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரின்னு இந்த ஃபீச்சர்ஸோட தான் ஜியோபே வந்து இவங்க கொடுக்குறாங்க. கூடவே வந்து இது டேப் அண்ட் பே, அதாவது என்எஃப்சி ஃபெசிலிட்டியும் இதில் இருக்கும் தெரியுது. ஸோ ஜியோபே வந்து இதுக்காக நிறைய பேங்க்ஸோட கொலாப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை அவங்களுடைய ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய் ஓஎஸ் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேஸ் ஆயிருக்கு. இதில் வந்து என்பிசிஐயோடைய யூபிஐ கோடு கொண்டு வரதுக்காக அவங்க நிறைய ரீவொர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ கூடிய விரைவில் ஜியோபே எல்லா யூசர்ஸ்க்கும் ரோல் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அடுத்த அப்டேட் ஏர்டெல் யூசர்ஸ்க்காக ஏர்டெலுடைய ப்ரீபெய்ட் பிளான் 129 அதுக்கப்புறம் 199 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மேலே தான் இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இது வந்து ரொம்பவே செலக்டட் சிட்டிஸ்க்கு தான் கொடுத்துருந்தாங்க. அதாவது சென்னை, மும்பைன்னு அந்த மாதிரி சிட்டிஸ்க்கு தான் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த 2 பிளான்ஸ், அதாவது 129 ரூபா அதுக்கப்புறம் 199 ரூபா பிளான் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா யூசர்ஸ்க்கும் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் இந்த ப்ரீபெய்ட் பிளான்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ ஏர்டெலுடைய இந்த 129 அதுக்கப்புறம் 199 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 SMS அதுக்கப்புறம் 24 நாள் வேலிடிட்டியோட அன்லிமிட்டெட் கால்ஸ் இருக்குது. டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் வேரி ஆகும். அது மட்டும் இல்லை இந்த பிளான்ஸ் கூடவே வந்து உங்களுக்கு நிறைய சர்வீசஸ், அதாவது விங்க் மியூசிக், ஏர்டெலுடைய எக்ஸ்ட்ரீம், காலர் டியூன்ஸ்னு சில சர்வீசஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஏர்டெல் யூசர்ஸாக இருந்தால் இந்த ப்ரீபெய்ட் பிளான்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்த அப்டேட் ஒப்போடைய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ரீசெண்டாக எஃப்சிசி, கீக் பெஞ்சுன்னு நிறைய இடங்களில் லிஸ்டிங் ஆயிருந்தது. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன், அதாவது ஒப்போடைய A53 இதில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 400 சீரீஸில் 460 இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. கூடவே இது ட்ரிபிள் கேமரா, 13 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஹோல் நாச்சில் 16 மெகா பிக்சல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது இந்த கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் கேட்கும்போது. ரியர் சைடை விட ஃப்ரண்ட் பேனல் பெட்டராக கொடுக்குறாங்க. கூடவே இது 5000 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ பார்க்கலாம் என்ன ப்ரைஸிங்க்கு இவங்க கொடுக்குறாங்க ஸ்னாப் ட்ராகன் 460. இது மட்டும் இல்லை ஒப்போடைய பவர் பேங்க்கும் இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. இது 10,000 mAh உங்களுக்கு 18 வாட் வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த பவர் பேங்க் வந்து உங்களுக்கு 2 கலர் வேரியன்ஸில் கொடுத்துருக்காங்க, ஒயிட் மற்றும் பிளாக். இது உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இது 1299 ரூபாய்க்கு இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் நோக்கியா ஃபேன்ஸ்க்காக நோக்கியாவுடைய 5.3 ஆகஸ்ட் 25 அன்னைக்கு ஃபைனலாக இந்தியாவில் லான்ச் ஆக போகிறதா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 5 சீரீஸில் இதுக்கு முன்னாடி 2018 நோக்கியாவுடைய 5.1 வந்து அப்ராக்சிமேட்டாக 13,000க்கு இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் சக்ஸஸர் 5.3 இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்னாப் ட்ராகன் 665, 4000 mAh பேட்டரி, 10 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட கொடுக்கலாம். எக்ஸலண்ட் அவுட்லுக் கேமரா மாடல் வந்து சர்க்குலராக கொடுத்துருக்காங்க. குவாட் கேமரா 13 மெகா பிக்சல் இவங்க கொடுக்கலாம். அதே ஃப்ரண்ட் கேமரா வாட்டர் ட்ராப் நாச்சில் கொடுக்கலாம். ஸோ எக்ஸலண்ட் அவுட்லுக், ஒரு டீசன்ட் ஸ்பெசிஃபிகேஷனோட பார்க்கலாம் என்ன ப்ரைஸிங்கில்
Nokia உடைய 5.3 இந்தியாவில் லான்ச் ஆகுதுன்னு. அடுத்த அப்டேட் Mediatek அவங்களுடைய Dimensity கீழே இன்னொரு சிப்செட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. Mediatek Dimensity 800U. இந்த சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய Dimensity 720க்கு சக்ஸஸர் அப்படின்னு சொல்லலாம். பட் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. CPU வந்து ஒரு 11 to 15% அப்படின்னு சொல்லலாம். அதே GPU வந்து ஒரு 25% வரைக்கும் உங்களுக்கு 720 விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் உங்களுக்கு 5G சிப்செட் தான். இது வரைக்கும் வந்து Mediatek அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 2020ல் கிட்டத்தட்ட 7 5G சிப்செட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் ஒன்று கூட குளோபலாக இந்தியாவில் எதுவுமே இவங்க லான்ச் பண்ணலை. எல்லாமே சைனாலே இவங்க லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை ஒவ்வொரு ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸும் வந்து ஒரு மாதத்தில் 5 ஃபோன் 4 ஃபோனுன்னு ஒரு 500 ரூபாய்க்கும் இவங்க லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மீடியாடெக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் வந்து சிப்செட் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் எப்போ இவங்க குளோபலாக வந்து இதை கொடுப்பாங்க அப்படின்னு தெரியல. அடுத்ததாக ஒரு பிக் அப்டேட், நீங்கள் யூஎஸ்ல இருந்து Huawei ஸ்மார்ட் ஃபோன் யூஸராக இருந்தீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு கூகுளுடைய எந்த அப்டேட்ஸும் வராது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. Huawei உடைய TGL அதாவது டெம்பரரி ஜென்ரல் லைசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019ல இது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. பட் 1 இயர் வந்து ரெனியூ பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த லைசன்ஸ் வந்து இப்போ அகைன் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. இதனால வந்து கூகுள் இனிமேல் Huawei ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எதுக்குமே வந்து அவங்களுடைய சர்வீசஸ் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இப்போ திரும்பவும் Huawei வந்து இந்த லைசன்ஸ்க்காக ரீஅப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா US அண்ட் Huawei கிரைசிஸ் ரொம்பவே பெருசாக போயிட்டு இருக்கிறதுனால கூகுள் அவங்களுடைய எல்லா சர்வீசஸும் Huawei ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆப்ஸ் எல்லாமே வந்து ஒரு அப்டேட் மூலமா ரிமூவ் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ நீங்கள் ஒருவேளை Huawei ஸ்மார்ட் ஃபோன் யூஸராக இருந்து நீங்கள் யூஎஸில் இருந்தீங்கன்னா கூடிய விரைவில் உங்களுக்கு எல்லா கூகுள் ஆப்ஸும் இவங்க ரிமூவ் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லை உங்களுக்கு எந்த ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸும் வராது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அடுத்த அப்டேட் Realme உடைய பாப்புலரான C சீரீஸில் C12 C15 இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. ரெண்டுமே உங்களுக்கு Mediatek Helio G35 ரெண்டுமே 6000 mAh பேட்டரி. டிஃப்ரென்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு C12 வந்து 10 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரோட, அதே C15 வந்து 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரோட கொடுத்துருக்காங்க. C12 உடைய கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா 13 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், அதே உங்களுக்கு C15 குவாட் கேமராவில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சென்சார்ஸும் வந்து 8 and 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வித்தியாசம். இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இதோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme உடைய C12 ஒரே ஒரு ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் 3GB RAM 32GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் 8999 லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே C15 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 3GB RAM 32GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் 9999க்கும், ஹையர் வேரியண்ட் வந்து 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் 10999க்கும் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C12 உங்களுக்கு ஆகஸ்ட் 24லேருந்து ஃப்ளிப்கார்ட் மற்றும் Realme உடைய அஃபிஷியல் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும். அதே C15 ஆகஸ்ட் 27லேருந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே உங்களுக்கு செப்டம்பருக்குள்ளே வந்து ஆஃப்லைன்லையும் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் Realme உடைய C சீரீஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னா இதோட ஃபர்ஸ்ட் சேலில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த லான்ச் இவெண்ட்டில் Realme அவங்களுடைய Realme Buds Classic இது வந்து வயர்டு இயர்பட்ஸ் இதுவும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 399 rupees. கூடவே வந்து Realme உடைய டிஷர்ட் 999 இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் Realme உடைய பட்ஸ் டிஷர்ட் பர்ச்சேஸ் பண்ணணும்னா கூட இது வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஃப்ளிப்கார்ட் மற்றும் Realme உடைய அஃபிஷியல் வெப்சைட்டில். அடுத்த அப்டேட் ஆப்பிள் அவங்களுடைய iPhone 12 சீரிஸ் கூடிய விரைவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இதோட ஸ்பெசிஃபிகேஷன் நிறைய விஷயங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய ப்ரோட்டோடைப்பே ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இந்த ப்ரோட்டோடைப் பார்க்கும்போது iPhone உடைய 12 சீரிஸ் வந்து கர்வ்டு இல்லாமல் ஃப்ளாட் டிசைன் இவங்க சூஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. இன்னும் சொல்ல போனால் இந்த ப்ரோட்டோடைப்பில் இவங்க iPhone உடைய 4 சீரிஸே திரும்ப ரீலான்ச் பண்ணுற மாதிரி இருக்குது இதோட அவுட்லுக். ஸோ ஒருவேளை iPhone உடைய 12 சீரிஸ் இந்த ப்ரோட்டோடைப் மாதிரி உண்மையிலேயே லான்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது டிசப்பாயிண்டிங்காக இருக்கும். அடுத்த அப்டேட் சாம்சங் யூசர்ஸ்க்குலாம் சாம்சங் அவங்களுடைய அன்பேக் ஈவெண்ட்டில் வந்து சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வந்து 3 ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் கொடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லிஸ்ட் வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க. சாம்சங் உடைய S20 சீரீஸில் எல்லா ஸ்மார்ட் ஃபோனும், அதாவது அல்ட்ரா ப்ளஸ் நோட் சீரீஸ் எல்லா ஸ்மார்ட் ஃபோனுக்கும், அதே மாதிரி சாம்சங் உடைய S10 சீரீஸ்லையும் S10e லைட் S10 ப்ளஸ் எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸும், அது மட்டும் இல்லை சாம்சங் உடைய A சீரீஸ்லையும் உங்களுக்கு A71 A71 5G, அதுக்கப்புறம் A51 A51 5G, அதுக்கப்புறம் A90 5G இந்த செட் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வந்து 3 ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் இவங்க கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது உண்மையிலே சாம்சங் யூசர்ஸ்க்குலாம் ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். அடுத்த அப்டேட் Realme ஃபேன்ஸ்க்குலாம் Realme அவங்களுடைய 7 சீரிஸ் கூடிய விரைவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இன்னும் சொல்ல போனால் செப்டம்பர் 1 அன்னைக்கு Realme சைனாவில் ஒரு லான்ச் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்போது Realme உடைய 7 சீரிஸ் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது.
இன்னும் சொல்லப்போனால் இதுக்கான டீசர்ஸ், அதாவது எல்லா இடமும் வந்து 7/7 அப்படிங்கிற மாதிரி ரியல்மி அவங்களுடைய சைனீஸ் அஃபிஷியல் போஸ்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ கூடிய விரைவில், அதாவது செப்டம்பர் 1 அன்னைக்கு ரியல்மியுடைய 7 சீரிஸ் பற்றின தகவல் நமக்கு வெளிவரும். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சிப்செட்டும் ரிவீல் ஆயிருக்கு. ரியல்மியுடைய 7 சீரிஸ் அப்படின்னு சொல்லும்போது 7 மற்றும் 7 ப்ரோ 2 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணுவாங்க. இதில் 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வெனிலா வேரியண்ட், அதனால் இது Mediatek Helio G95. இது ஒரு லேட்டஸ்ட் சிப்செட், இப்போ தான் Mediatek லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த சிப்செட்டில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அதே ரியல்மியுடைய 7 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது Qualcomm உடைய 732 SoC. நேற்று தான் பார்த்துருந்தோம் Qualcomm இந்த சிப்செட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இதில் லான்ச் ஆகணும். ஸோ ரியல்மியுடைய 7 ப்ரோ Snapdragon 732ல் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் வந்திருக்கு. ஸோ பார்க்கலாம் இன்னும் என்னென்ன எக்ஸைட்டிங் ஸ்பெசிஃபிகேஷன் ரியல்மியுடைய 7 சீரிஸில் ரிவீல் ஆகுதுன்னு. அடுத்ததான் இன்னைக்கு Paytm கார்டர்ஸ்க்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். Mediatek அவங்களுடைய Dimensity சீரிஸ் கீழே லான்ச் பண்ண புது சிப்செட் என்னதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், Mediatek அவங்களுடைய Dimensity சீரிஸ் கீழே லான்ச் பண்ண புது சிப்செட்டுடைய பேர் என்ன, அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த Paytm கார்டர்ஸ்க்கான கேள்விக்கான பதில் Snapdragon 732. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து SMA ஃபரிக். கங்க்ராச்சுலேஷன் ஃபரிக். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க, உங்களுக்கு Paytm கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸுடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் நியூஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.